அனைவருக்கும் வணக்கம். ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் முதல்கண் வணக்கம். எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நம்ம சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் பதிவிட்டிருக்கிறோம். சுகர் நாடி முறையில படிச்சுட்டு இருக்கும் மாணவர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த விதிமுறை மிகவும் மிக பயனுள்ளதா இருக்கும். ஒருத்தருக்கு நிலம் புலம் ஏன் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறத, வீடு மண் மனை எல்லாருக்கும் தேவை இல்லையா, அந்த நிலம் புலம் அமையாததுக்கு என்ன கிரக நிலை அப்படிங்கிறதுக்கு சுகர் நாடி விதிமுறை மிக மிக துல்லியமா விடை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். போர்டில் ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க. நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன். ஆண் ஜாதகம் 3/4/1972 11:05 AM பிறந்திருக்காரு. பிறந்தது சேலம் மாவட்டம் தான். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ல கேது பகவான், 3ல மாந்தி, லக்னத்துக்கு 6ல சந்திர பகவான், 7ல குரு பகவான், 8ல ராகு, லக்னத்துக்கு 10ல மீனத்துல சூரியன் புதன் இருக்காங்க, 12ல சனி பகவான், செவ்வாய், சுக்கிரன். இது ராசியில் உள்ள கிரக அமைப்பு. நவாம்சத்துல பாத்தீங்களா, நவாம்ச லக்னம் விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே புதன் இருக்காரு. லக்னத்துல புதன், மகரத்துல சூரிய பகவான், கும்பத்துல சுக்கிரன் இருக்காரு, மீனத்துல சனி பகவானும் ராகுவும், மேஷத்துல செவ்வாய் மாந்தி, சிம்மத்துல குரு பகவான், கன்னியில சந்திரன் கேது பகவான் இருக்காங்க. ராசியில கிரகம் சொல்லியாச்சு, நவாம்சத்துல கிரகம் சொல்லியாச்சு. இப்ப சுக்கிர திசையில புதன் புத்தி இப்ப இவருக்கு நடக்குது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. கணவன் மனைவி இருவருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஐயா உங்களுக்கு வயசு 54 ஆகுது. இந்த வயது வரைக்குமே நிலம் மண் மனை வண்டி வாகனம் எதுவுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காது. நிலம் வாங்க போனீங்களா தடங்களா இருக்கும், பணம் கட்டி பத்திரப்பதிவுல ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். நிலம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையை நிலம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும். அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நிலம் இன்னும் வாங்குறதுலயும் வண்டி வாகனம் வாங்குறதுலயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அவர் ஆமாங்கம்மா அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு வயது 54 வயது. சரி, எங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி உங்க தாயுடைய இறப்புக்கு அப்புறம்தான், உங்களுடைய தாயுடைய இறப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிலம் மண் மனை வீடுங்கிறதே ஒன்று அமையும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமா சொன்னோம். அவரு கணவன் மனைவி இருவருமே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தாங்க. சுக்கிர திசையில புதன் புத்தி, தாய் உங்களுக்கு இந்த திசா புத்தியில தாய்க்கு ஒரு கண்டத்தை கொடுத்துருக்கோம். அந்த தாய் கண்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடு மண்மனைங்கிறதே அமையும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஆமாம்மா இப்பதான் நாங்க நிலமே இப்பதான் வாங்கணும், அம்மாவும் சமீபத்துல இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஜாதகர் சொன்னாரு. சரி, இதை நம்ம இங்க சொல்லிட்டோம். அவங்க ஜாதகம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு ஜோதிட சொந்தங்களுக்கு சுகர் நாடி விதிமுறை என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. எப்படி நம்ம தாய் இறப்புக்கு அப்புறம் தான் அவருக்கு வீடு மண்மனை அமைஞ்சது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மிதுன லக்னம் 4ஆம் அதிபதி தான் ஒருவருக்கு வீடு மண் மனை வாகனம் சொத்து பத்தி எல்லாமே 4ஆம் பாவம் தான். அந்த 4ஆம் அதிபதி நீசம். 4ஆம் அதிபதி மீனத்துல நீசமா அவர் 4ஆம் அதிபதியாவும் வருவார், பிதா ஸ்தானாதிபதியாவும் வருவாரு. அதே மாதிரி பிதா ஸ்தானாதிபதி சந்திரன் அவருக்கு 6ல நீசம். 4ஆம் அதிபதி புதன், அது மண்மனையை குறிக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவங்கிறது தாயை குறிக்கும் இல்லையா. அந்த தாய் சந்திரன் லக்னத்துக்கு 6ல அவருக்கு நீசம். அந்த சந்திரன் பாத்தீங்களா, சனி பகவானுடைய சந்திரன் பாத்தீங்களா யாரு கால இருக்காங்க, சந்திரன் சனி கால தான் இருக்காரு. சனி பகவான் லக்னத்துக்கு 12ல இருக்காரு. சனி பகவான் லக்னத்துக்கு 12ல இருக்காரு. சனி பகவான் லக்னத்துக்கு 12ல, சனி நின்றது சூரியன் கால். அவர் நீச புதனோட தொடர்பு. தாய் தந்தை சகோதரம் யாருமே எனக்கு உறவா இல்லை, எல்லாருமே சண்டையிட்டு பகையாதான் இருக்காங்க அப்படின்னு ஜாதகர் சொன்னாரு.
4ஆம் அதிபதி 4ஆம் பாவங்கிறது மண்மனை நம்ம சொல்லிட்டோம். 4ஆம் அதிபதி ஒருக்கு நீசமாக கூடாது. நீசமானுச்சுன்னா அவருக்கு நிலம்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, பத்திரப்பதிவுல இருந்து நிலம்புலம் முதல் கொண்டு எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அந்த பிரச்சனையை அவரோட பிதா ஸ்தானாதிபதி தாய்க்காரகம் நீசமானதுக்கு அப்புறம் ஒரு நிலம் இப்பதான் ஒரு 2000 சதுரடியில வாங்கலாம். இப்போ ஒரு சமீபத்துலதான் அதுக்கு கிரயத்துக்கும் நம்மகிட்ட நாள் குறிச்சிட்டு போயிருக்காரு. அது மாதிரி அந்த காரகம் இறந்ததுக்கு அப்புறம் தான், அந்த உயிர்காரகம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருள்காரகம் பலம் பெறுது. நம்ம ஜாதகத்துல நம்ம ஜாதகம் பார்க்க வந்தாங்களா, எங்களுக்கு உயிர்காரகம் ஓங்கி இருக்கா, பொருள்காரகம் ஓங்கி இருக்கா அப்படிங்கறதான் சுகர் நாடி முறையில நம்ம முதன்மையா ஆய்வு எடுப்போம். அந்த உயிர்காரகம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருள்காரகம் அப்படிங்கறது பாத்தீங்களா அவருக்கு ஒரு மண்மனை அமைச்சு கொடுத்துருக்குது. சுக்கரன் திசை புதன் புத்தியில தாய் இறப்பு, அதே சுக்கரன் திசையில புதன் புத்தியில தான் ஒரு மண்ணை வாங்குறதுக்கு அவருக்கு அமைப்பை கொடுத்தது. அதே மாதிரி சகோதரர் சகோதரிகள் யாருமே நாங்க உறவா இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சூரியன், லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி நம்மளோட கீழே சகோதரன் சகோதரி எல்லாமே எடுப்போம் இல்லையா, இவரு கீழே 2 தங்கை சகோதரன் எல்லாமே இருக்காங்க. 3ஆம் அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா நீச புதனுடன் போய் சேர்ந்துட்டாரு. சூரியனுடன் நீச புதனுடன் சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ராகுக்கு 1-5-9 செவ்வாய் இருந்தாலும் சகோதரன் ஒற்றுமை இருக்காது. ராகுக்கு 1-5-9 செவ்வாய் இருந்தாலும் 6-8 இருந்தாலுமே பாத்தீங்களா அந்த சகோதரன் நட்பா இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவிக்க மாட்டாங்க. ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா கலந்து ஒரு இடத்துல கூடி உறவாட மாட்டாங்க. எப்பவுமே என்னன்னு ஒரு பகையானதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னம் எப்பயுமே தனிச்சு இருக்க கூடாது. லக்னாதிபதி எப்பயுமே பகை நேசம் அஸ்தங்கம் அடையவே கூடாது. லக்னாதிபதி புதன் பாத்தீங்களா நேசமாயிட்டாரு. லக்னாதிபதி நேசமாயிட்டாரு. லக்னாதிபதிக்கு யாராவது ஒரு கிரகம் கால் கொடுக்கணும். கால் கொடுத்தாதான் அந்த லக்னம் ஓங்கி நிற்கும். லக்னம் தனிச்சு இருந்துச்சுன்னா அவர் யாரோடையும் உறவா இருக்க மாட்டாரு. அவர் தனிமையை தான் விரும்புவாரு. தனிமையாதான் வாழ்வாரு. சொந்த பந்தத்தை ஒரு அனுசரணமா வச்சுக்க மாட்டாரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவருடைய ஜாதகத்துல தாய் தந்தை சகோதரம் அப்பா அம்மா எல்லாமே இவருக்கு பகைதான். எல்லாமே பாத்தீங்கன்னா நீச கிரகத்தோடையும் பகை கிரகத்தோடையும் சேர்ந்துடுச்சு. அதனால லக்னம் தனிச்சுதான் இருக்குது. லக்னாதிபதி தனிச்சு இருக்கிறதுனால, லக்னாதிபதி நீசம் ஆயிட்டதுனால இவர் தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு குடும்பத்தோட அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுகர் நாடி அப்படிங்கிற சுகர் நாடி விதிகள் பாத்தீங்களா மிக சூட்சமமான விதிமுறைகள் நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு சொல்றான். ஒரு பெண் ஜாதகத்துல சனிக்கு 6-8 குரு இருந்துச்சுன்னா, ஒரு பெண் ஜாதகத்துல சனி பகவானுக்கு 6-8 குரு பகவான் இருந்துச்சுன்னா அந்த மனைவியால் கணவருக்கு யோகம் இல்லை. சொல்லுவாங்களே, என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு நிலப்போலாம் வீடு வாசல்லாம் கட்டணும், இப்படியெல்லாம் தொழிலெல்லாம் அமைஞ்சிச்சு, தொழில் சிறப்பா இருந்துச்சு, எங்க பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல கணவன்மார்கள். நீங்க ஒரு பெண் ஜாதகத்துல சனி பகவானுக்கு 6-8 குரு பகவான் இருந்துச்சுன்னா மனைவி வந்த பின் யோகம் இல்லை, மனைவியால் வளர்ச்சி இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விதிமுறை, ஒரு ஆண் ஜாதகத்துல சனி ராகு பகவானும் சேர்ந்து, ஒரு ஆண் ஜாதகத்துல சனியும் ராகு பகவானும் சேர்ந்து 1, 2, 7, 8 இருந்தால் திருமணம் பாத்தீங்கன்னா தடை தாமதமாவே தான் இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்துல சனியும் ராகும் சேர்ந்து லக்னம் 2, 7, 8 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா திருமணம் ரொம்ப லேட் ஆகும். 35 வயசுக்கு மேலதான் திருமணம் அமையும். நீங்க உறுதியா சொல்லலாம். 1, 2, 7, 8 இந்த பாவங்கள்ல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருந்தாவே இவர்களை 35 வயசுக்கு மேல திருமணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னால பண்ணீங்களா இருதார அமைப்பை கொடுத்துரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி அமைஞ்சாலுமே ஒரு மாறுபட்ட திருமணமா தான் இருக்கும். வேறு இனம், மொழி அல்லது ஒரு விண்ணப்பட்ட பெண் அல்லது ஒரு கைம்பெண் இப்படிதான் அந்த ஜாதகருக்கு அமையன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சனி ராகு சேர்ந்து எங்க இருந்தாலுமே 1, 2, 7, 8 இந்த பாவங்கள் இருந்துச்சுன்னா இந்த பாதிப்பை கொடுக்கும். 35 வயதுக்கு மேலதான் திருமணம் பண்ணா அவருக்கு சிறப்பா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஆண் ஜாதகத்துல கேதுக்கு 6-8 சுக்கிரன், ஒரு ஆண் ஜாதகத்துல
கேதுக்கு 6-8ல சுக்கிரன் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுச்சுனாலுமே எண்ணற்ற பெண்களை மணப்பார். ஒரு ஆண் ஜாதகத்துல கேதுக்கு 6-8ல சுக்கிரன் இருந்து சுக்கிரன் பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுச்சுன்னா திருமணங்களை 4-5 திருமணங்கள் கூட பண்ணிடுறாங்க. ஆண்கள் 4-5 திருமணம் கூட பண்ணிடுறாங்க. அந்த திருமணத்துல ஒரு நிம்மதியும் இருக்காது, ஒரு போராட்ட வாழ்க்கையா தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆண் பெண் யாருக்கா இருந்தாலுமே ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி ராகுக்கு 6-8ல ராகு பகவானுக்கு 6-8ல சுக்கிரன் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா கண்ணியமான பெண் கண்ணியமான ஆண் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் திருமண பொருத்தத்துக்கு வந்துச்சுன்னா அழகா நீங்க பொருத்தம் போட்டு கொடுக்கலாம். ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகத்துல ராகுக்கு 6-8ல சுக்கிரன் தானே கலத்திர காரகன். ஆணுக்கு பெண்ணுக்கும் சுக்கிரன் தானே கலத்திர காரகன். ஆட்சி உச்சம் பெற்றிருந்து நல்ல சிறப்பான கேந்திர திரிகோணத்துல இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தாலே நீங்க அழகா பொருத்தம் போட்டு கொடுக்கலாம். கண்ணியமான பெண் ஒழுக்கமான ஆண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் குரு இருந்து சூரியனை குரு பார்த்துச்சுன்னா அரசாலை யோகம். சூரியனை குரு பார்த்துச்சுனாவே அரசாலை யோகம். சூரியன் 2, 11, 1, 5, 9 குரு பார்த்தாலுமே அரசாலை யோகம். 1, 5, 9 தர்ம திரிகோண ராசியில எல்லாம் கேது இருந்து அரமனை ராசியில கேது இருந்துச்சுன்னா அவங்க அரசாலை யோகம். அரசு உத்தியோகத்துல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. எம்எல்ஏ எம்பி இது மாதிரி அரசாலை யோகம் எங்களுக்கு அரசியல் சப்போர்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு கேந்திரத்துல குரு இருந்து சூரியன் குரு பார்க்கணும். சூரியனை குரு பார்க்கணும், அரசாலை யோகத்தை கொடுத்துரும். அது என்னென்ன பாவம்னா 2, 7 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் 1, 5, 9 தர்ம திரிகோண ராசி. இப்படி குரு பார்த்துச்சுனாலே அரசாலை யோகம்னு நம்ம எடுத்துக்கலாம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்குமே ஒரு சிறப்பான நன்றி. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தெரிந்த நண்பர்களுக்கு காணொலியை ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.